மாளிகையோட இரும்பு கதவுக்கு வெளியே செல்வம் நின்னுக்கிட்டு உள்ள பாக்குறான். காவலாளி முத்து அவனை நோக்கி வரார். செல்வம், இங்க என்ன பண்ற? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த வாசல்ல நிக்காத. உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? ஒவ்வொரு தடவையும் இங்க வந்து நின்னுட்டு என்ன தர்ம சங்கடத்துல மாட்டி விடுறியே. அப்பா, நான் ஒன்னும் தப்பு பண்ணல. சும்மா இந்த மாளிகையை பார்த்துக்கிட்டு நின்ன. இவ்ளோ பெரிய வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் இங்க நின்ன. பார்த்துக்கிட்டு நிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேலை? இந்த மாளிகை உன்னோட இடம் கிடையாது. யாராவது பார்த்தா நான் தான் பதில் சொல்லணும். அதனால போ, உடனே வீட்டுக்கு போ. அதே நேரத்துல ஒரு பெரிய கார் மாளிகையோட வாசல்ல வந்து நிக்குது. கார்ல இருந்து செல்வத்தோட அதே வயசுடைய ஒரு பையன் இறங்குறான். வணக்கம் தம்பி கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப நேரமாச்சே. உங்களுக்காக வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்க தம்பி, உள்ள வாங்க. ஆமா முத்தண்ணா, இன்னைக்கு டெஸ்ட் இருந்தது, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமான டெஸ்ட். தலைக்குள்ள இன்னும் அந்த கேள்விகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கார்த்திக் உள்ளே போறான். செல்வம் அவனை பார்த்தபடியே சில நொடிகள் அசையாம நிக்கிறான். தன்னோட வயசுலேயே இருக்கிற கார்த்திக்கோட வசதியான வாழ்க்கைய பார்த்து அவ மனசுல ஏதோ ஒரு ஏக்கம் பொறுக்குது. அப்புறம் எதுவும் சொல்லாம தன் குடிசை பகுதிக்கு திரும்பி போறான். கமலா, இந்த பையனை பாரு, படிக்கிறதே இல்ல, நாள் முழுக்க அலைஞ்சு திரியிறான். நாம மாளிகைக்காரங்க காலுக்கு அடிமையா இருக்கோம். இவனும் அதே வேலைக்கு தான் போவான் போல. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்படி இருந்தா இவன் வாழ்க்கை எப்படி முன்னேறும்? ஏன் எப்போ என் பையனையே திட்டுறீங்க? அவன் இன்னும் சின்ன பையன் தானே. அவனுக்கும் ஏதாச்சும் கனவு இருக்கலாம், ஆசை இருக்கலாம். ஒரு நாள் என் மகன் நல்ல நிலைக்கு வருவான். அப்போ அவனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. உன் செல்லந்தான் இவனை கெடுத்துடுச்சு. நீ அவன் கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில எதையும் கத்துக்க மாட்டான். நான் வேலைக்கு போறேன். முத்து கோபத்தோட வெளியே போறாரு. செல்வம் வாசல்ல நின்னு தன் அப்பாவோட ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் கண்ணுல கோபமும் ஏக்கமும் கலந்திருந்தது. ஒரு நாள் நான் அந்த மாளிகையை ஆளணும். இப்போ எல்லாரும் என்ன ஏழைன்னு நினைக்கிறாங்க. என் அப்பாவும் நான் அவன மாதிரியே வாழ போறேன்னு நினைக்கிறாரு. ஆனா நான் அப்படி வாழ மாட்டேன். அதுதான் என் கனவு. சில நாட்களுக்கு பிறகு செல்வம் தன் தோழர்களோட தெருவுல நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய கார் போகுது. செல்வம், அந்த காரை பாருடா. உள்ள இருக்கிற பையன் அச்சு அசலா உன்ன மாதிரியே இருக்கானே. முதல்ல பார்த்ததும் எனக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு. உங்க 2 பேரையும் பக்கத்துல நிறுத்தினா யாராலையும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது போல. ஆமாடா, அது யாரா? இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்த மாதிரியே அவனும் இருக்கானே. இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு தெரியலையே. அது அந்த மாளிகையோட முதலாளி பையன் கார்த்திக். லண்டன்ல படிச்சுட்டு இப்போதான் ஊருக்கு திரும்பி வந்திருக்கான். அவனுக்காகத்தான் மாளிகையில பெரிய வரவேற்பு உபச்சாரம்லாம் நடக்க போகுதாம். அவனோட வாழ்க்கையே வேற லெவல்டா. என்ன மாதிரியே இருக்கானா? அப்படின்னா இவன் யாரு? எனக்கும் இவனுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா? விதி என் வாழ்க்கையில என்ன விளையாட்டு விளையாட போகுதோ தெரியலையே. என் மகனே, சட்டப்படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்க. இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டத்துக்கு இப்போ நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இனிமே நீதான் இந்த மாளிகையோட பெருமை. உன்னை பார்த்து நான் பெருமைப்படணும் மகனே. நீங்க கொடுத்த வாய்ப்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்ப்பா. நீங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எப்பவும் காப்பாத்துவேன். உங்க பேரை உயர்த்தி காட்டுறது தான் இனிமே என் ஒரே லட்சியம். விழா முடிஞ்சப்புறம் செல்வம் தன் தோழர்களோட உட்கார்ந்திருக்கான். மாளிகையில நடந்த கொண்டாட்டத்தோட சத்தம் அவன் மனசுல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. செல்வம், அந்த கார்த்திக் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பாருடா. படிப்பு, செல்வம், அன்பு எல்லாமே இருக்கு அவனுக்கு. அவன் ஆசைப்படுறதெல்லாம் அவன் கைக்கு தேடி வருது. ஆனா நம்ம வாழ்க்கையை பாரு. ஒரு சின்ன ஆசைக்கு கூட எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. ஆமாடா, எனக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டம் இருந்திருந்திருந்தா நானும் நல்லா படிச்சிருப்பேன், பெரிய ஆளா ஆகிருப்பேன். என்ன வாழ்க்கையடா இதுன்னு நினைச்சாலே மனசு வலிக்குது. விதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுடா செல்வம். நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். செல்வம் எதுவும் பேசாம தலைய குனிஞ்சுகிட்டான். அவன் மனசுல ஏமாற்றமும் கோபமும் ஒன்னோட ஒண்ணு போராடிக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு ராத்திரி வீட்ல அம்மா காத்துக்கிட்டு இருந்தும் செல்வம் வீட்டுக்கு போகவே இல்ல. மறுநாள் காலையில நதிக்கரையில செல்வம் தனியா உட்கார்ந்திருக்கான். அப்போ கார்த்திக் அங்கே வரா. நீ யாரு? அச்சாஸ்லாம் என்ன மாதிரி இருக்கியே. முதல்ல உன்னை பார்த்ததும் எனக்கே ஒரு நிமிஷம் என்னையே கண்ணாடியில பார்த்த மாதிரி இருந்தது. இப்ப எப்படி சாத்தியம்? நான் செல்வம், நீங்க கார்த்திக் தானே, மாளிகையோட வாரிசு. உங்களை பத்தி இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களை நேர்ல பார்த்ததும் எனக்கு இன்னும் நம்பவே முடியல. ஆமா, ஆனா நீ ஏன் இங்க தனியா உட்கார்ந்திருக்க?
உன் மூஞ்சிய பார்த்தாலே ஏதோ பெரிய கவலை இருக்கிற மாதிரி தெரியுதே. என்னாச்சு? சும்மா மனசுல ஏதோ சும்மா. எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இந்த நேரத்துல மாளிகையில இருக்காம தனியா வந்திருக்கீங்க. எனக்கும் அப்படிதான். எல்லாரும் நினைக்கிறாங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு. ஆனா இந்த மாளிகையில எனக்கு மூச்சு முட்டுது. எப்பவும் விழா, எப்பவும் கட்டுப்பாடு, எப்பவும் எதிர்பார்ப்பு. எனக்கு அதுவே பிடிக்கல. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நான் நினைச்சேன் உங்க வாழ்க்கை எவ்வளவு சுலபமா இருக்கும்னு. உங்களுக்கு பணம் இருக்கு, பெரிய வீடு இருக்கு, எல்லாரோட அன்பும் இருக்கு. உங்களுக்கு கவலைன்னு எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சேன். சுலபமா இல்ல செல்வம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சொந்த சுமை இருக்கும். உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏழ்மை, திட்டு, அவமானம், அவ்வளவுதான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் போராட்டம் தான். ஆனா அந்த மாளிகையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்க கூடாதான்னு மனசு ஏங்கும். செல்வம், எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். ஒரு மாசத்துக்கு நம்ம வாழ்க்கைய மாத்திக்கலாமா? நீ என் இடத்துல, நான் ஓ இடத்துல. அப்புறம் 2 பேரும் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு திரும்பிடலாம். நீங்க சொல்றது நிஜம்தானா? அப்படி நடக்க முடியுமா? நான் மாளிகைக்குள்ள போய் உங்க இடத்துல இருந்தா யாருக்கும் சந்தேகம் வராதா? இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை. சரியா 1 மாசம் கழிச்சு இதே இடத்துல மறுபடியும் சந்திச்சு நாம நம்ம வாழ்க்கைக்கே திரும்பிடணும். சரி கார்த்திக், நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை இந்த 1 மாசம் என் வாழ்க்கையே மாத்திடலாம். நீங்க சொன்னதை நான் மறக்க மாட்டேன். 2 பேரும் தங்கள் துணிகளை மாத்திக்கிறாங்க. ஒருத்தர் பாத்துக்கிட்ட 2 பேருக்கும் தங்கள் வாழ்க்கை எந்த திசையில மாறப்போகுதுன்னு அப்போ தெரியல. என் கண்ணு, நேத்து ராத்திரியில இருந்து எங்க போயிருந்த? உன்னை காணாம நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமேடா. அம்மா, நான் நல்லா இருக்கேன், கவலைப்படாதீங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. இனிமே இப்படிலாம் உங்களை கவலைப்பட வைக்க மாட்டேன். வா உள்ள வா, நான் சமைச்சு வச்சிருக்கேன். நேத்து நீ சாப்பிடாம போயிருப்பேன்னு நினைச்சு என் மனசே கேட்கல. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன். முதல்ல சாப்பிடு, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கமலா தன் கையால உணவு பரிமாறுறா. கார்த்திக் அந்த எளிமையான வீட்டையும் தாயோட அன்பையும் பார்த்து சில நொடிகள் பேச முடியாம நிக்கிறான். அவன் கண்ணுல கண்ணீர் முட்டுது. இது எவ்வளவு உண்மையான அன்பு! இது நான் இதுவரைக்கும் உணர்ந்ததே இல்லையே. மாளிகையில எனக்காக எல்லாமே இருந்தது. ஆனா இப்படி மனசார சாப்பிட வைக்கிற ஒரு அன்பு இருந்ததா? பணத்தால வாங்க முடியாத ஒரு விஷயம் இதுதானோ? மறுபக்கம் மாளிகையில செல்வம் கார்த்திகா நடிக்கிறான். ராஜேந்திரன் அவன் கிட்ட வரான். கார்த்திக், நீ லேட்டா வந்திருக்க. கோர்ட்டுக்கு 2 மணிக்கு போகணும்னு சொல்லி இருந்தேனே. இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள். நீ இப்படி சோர்வா இருந்தா எப்படி சமாளிப்ப? அப்பா, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். நேத்து சரியா தூங்கவே இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா? உடம்பும் மனசும் ரொம்ப களைப்பா இருக்கு. அதுக்கு என்ன கேட்கணும் மகனே? நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. உன் உடம்பு நல்லா இருந்தா தான் வேலை பார்க்க முடியும். நான் ஜூஸ் அனுப்புறேன். கொஞ்சம் தூங்கிட்டு புத்துணர்ச்சியா எழுந்து வா. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமா? இந்த ஏசி, இந்த பெரிய ரூம், இதுதான் நான் எப்பவுமே கனவு கண்ட வாழ்க்கை. யாரும் என்ன திட்டல, யாரும் என்ன ஏழைன்னு பார்க்கல. இங்க நான் உண்மையிலேயே பெரிய ஆளா இருக்கிற மாதிரி இருக்கு. சில நாட்களுக்கு அப்புறம் மாளிகையில ராஜேந்திரனும் வசந்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வம் பக்கத்துல நிக்கிறான். நீங்க எப்பவும் இப்படிதான். நான் சொன்ன ஒரு வேலை கூட சரியா செய்யறதில்ல. எதையாவது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மறந்துடுறீங்க. நான் மட்டும் எல்லாத்தையும் நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கணுமா? சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுற? நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேனே. இவ்வளவு வருஷம் நம்ம குடும்பத்துக்காக நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு விஷயம் மறந்துட்டேன்னு இப்படியா பேசணும்? என் தங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மொய் அனுப்பணும்னு சொல்லி எத்தனை நாளாச்சு? இன்னும் அனுப்பலையே. அவங்க நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? கடைசி நேரத்துல நம்மால ஏதாச்சும் குறை வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். வேலை அவசரத்துல மறந்துட்ட. பரவாயில்ல, இப்போ அனுப்புறேன். நீ இதுக்காக மனசை கஷ்டப்படுத்திக்காத. நான் உடனே பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றத நீங்க எப்பவுமே சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. எல்லாத்தையும் கடைசி நேரத்துல தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. வசந்தி கோபமா உள்ள போறான். செல்வம் அதிர்ச்சியோட நிக்கிறான். அவன் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த மாளிகையோட வாழ்க்கை அவன் கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா மாறத் தொடங்குது. இந்த வீட்ல இவ்வளவு அன்பு இருக்குன்னு நினைச்சேன்.
பணம் இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்கேயும் சண்டை, மனஸ்தாபம் தான் இருக்கு. பெரிய வீடு இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இல்லாம இருந்தா என்ன பயன்? அப்பா, அம்மா சொல்றதுலயும் இது ஒரு நியாயம் இருக்குல்ல. அவங்களோட குடும்பம் தானே. அவங்க ஆசைப்படுறதை நீங்க செய்யறதுல என்ன கஷ்டம்? ஒருவேளை அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கலாம். நீ இதுல தலையிடாத மகனே. உன் அம்மாவை உனக்கு இன்னும் முழுசா தெரியாது. ராஜேந்திரன் வெளியே போறார். செல்வம் தனியா நிக்கிறான். அவன் முகத்துல ஏமாற்றம் தெரியுது. ஏழ்மை மட்டும் இல்ல, செல்வத்துக்கு நடுலையும் மனுஷங்க தனிமையா தான் இருக்காங்க போல. பணம் இருந்தாலும் கவலை, அன்பு இருந்தாலும் புரிதல் இல்ல. அப்படின்னா நான் கனவு கண்ட வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமான வாழ்க்கையா? சில நொடிகள் யோசிச்ச பிறகு செல்வம் தன் அறைக்கு போறான். ஆன்லைன்ல விலை உயர்ந்த பொருட்களை பார்க்க தொடங்கி ஒன்றன் பின் ஒன்றாக ஆர்டர் செய்யறான். இருக்கிற காசு செலவு பண்ண தானே இருக்கு. நான் இத்தனை வருஷம் ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ என் கையில இருக்கு. இத அனுபவிக்காம வேற எப்போ அனுபவிக்க போறேன்? சில வாரங்கள் கழித்து ராஜேந்திரன் ஒரு காகிதத்தோட செல்வத்தை அணுகுறான். கார்த்திக், இந்த கிரெடிட் கார்டு பில்லை பாரு. இவ்வளவு பணம் என்னத்துக்கு செலவழிச்ச? இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஏதாச்சும் முக்கியமான காரணம் இருக்கணுமே. என்ன வாங்கின? அப்பா, நம்ம பணக்காரங்க இல்லையா? கொஞ்சம் செலவாக தானே செய்யும். எனக்கு பிடிச்ச சில பொருட்கள் இருந்தது, அதனால வாங்கிட்டேன். இதுக்காக இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்கன்னு புரியல. அதுக்காக பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவியா? ₹1 என்ன மதிப்புனே உனக்கு தெரியாதா? அத சம்பாதிக்க எவ்வளவு உழைக்கணும் தெரியுமா? பணம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஆசைப்பட்ட மாதிரி வாங்க ஆரம்பிச்சா ஒரு நாள் அந்த பணமே நம்ம கைய விட்டு போயிடும். ஏன் இவ்வளவு கோபம் அப்பா? நான் புரிஞ்சுக்கல. இனிமே கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிக்கிறேன். ஆனா நம்ம கிட்ட வசதி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஆசைகளையும் நிறைவேற்றிக்கலாமேன்னு நினைச்சேன். சரி, இனிமே ஜாக்கிரதையாயிரு. பணம் இருக்குங்கிறதுக்காக அதை மதிக்காம செலவு பண்ணக்கூடாது. நீ பெரியவனா ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் சொல்றேன். அதே நேரம் செல்வத்தோட இடத்துல இருக்கிற கார்த்திக் முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்பா, என் கடிகாரம் காணல. நேத்து இங்கேதான் கழட்டி வச்சிருந்தேன். எங்க போச்சுனே தெரியல. தேடி பாத்தீங்களா? இதோ இருக்கு, குளியலறை வெளியே கிடந்துச்சு, நான் எடுத்து வச்சேன். நீ வேலைக்கு போறியா? இப்போவே நேரமாச்சே. ஆமா அப்பா, இன்னைக்கு வேலைக்கு போகணும். இன்னும் ஒரு வாரத்துல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஏதாச்சும் வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு என்னால முடிஞ்ச உதவி பண்ணணும். முத்து சிரிச்சுக்கிட்டே வேலைக்கு போறான். கார்த்திக் சந்தோஷத்தோட அவனை பாக்குறான். ஒரு காலத்துல செல்வத்தோட ஏழ்மை வாழ்க்கைய பார்த்து பரிதாபப்பட்ட கார்த்திக் இப்போ அந்த எளிய வாழ்க்கையோட மதிப்பையும் குடும்ப அன்போட ஆழத்தையும் புரிஞ்சுக்க தொடங்கியிருந்தான். மாளிகை. திடீரென்று ராஜேந்திரன் நெஞ்சு வலியால் விழுகிறார். யாராவது வாங்க, இவருக்கு ஏதோ ஆகுது. சீக்கிரம் வாங்க, இவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க. ராஜேந்திரா, கண்ணை திறங்க. என்னை இப்படி பயமுறுத்தாதீங்க. மருத்துவமனை. செல்வம் பதற்றத்தோட மருத்துவரிடம் பேசுகிறான். டாக்டர், என் அப்பாவுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு இப்படி கீழே விழுந்துட்டாரு. ரொம்ப ஆபத்தா இருக்கா? தயவு செய்து உண்மையை சொல்லுங்க டாக்டர். அவருக்கு இதய அறுவை சிகிச்சை தேவை. நிலைமை மோசமாகறதுக்கு முன்னாடியே ஆபரேஷன் செய்யணும். உடனடியா பணம் ஏற்பாடு பண்ணுங்க. தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். இவ்வளவு பணம் எங்க கிடைக்கும் எனக்கு? நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு பெரிய மாளிகை, இவ்வளவு பணம் இருந்தும் இப்போ என் கையில ₹1 கூட இல்லையே. நான் எப்படி அப்பாவை காப்பாத்த போறேன்? கார்த்திக்கிற்கு செய்தி கிடைத்து அவனும் மருத்துவமனைக்கு ஓடி வருகிறான். செல்வம், என்ன நடந்துச்சு? அப்பாவுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஏன் இப்படி பதறி போய் நிக்கிற? உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? என்கிட்ட பணம் இல்ல. நான் எவ்வளவு பெரிய வாழ்க்கைய வாழ்ந்தாலும் இப்போ அவரை காப்பாத்த முடியாம நிக்கிறேனேன்னு நினைக்கும்போது எனக்கே என்ன வெறுப்பா இருக்கு. கவலைப்படாத, என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு. அதை வச்சு ஆபரேஷன் பண்ணிடலாம். இப்போ பணத்தை பத்தி யோசிக்காத. முதல்ல அவரோட உயிரை காப்பாத்தணும். ஆனா அது உங்க பணம் தானே. உங்ககிட்ட இருக்கிறத நான் எப்படி பயன்படுத்துறது? உங்களுக்கே பின்னாடி பிரச்சனை வந்துடுமோ? இப்போ அப்பாவோட உயிர் தான் முக்கியம் செல்வம். மத்ததை பொருட்படுத்தாத. பணத்தை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். நான் இப்போ உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். செல்வம் கிரெடிட் கார்டை வாங்கி காசாளர் அறைக்கு செல்கிறான். சார், இந்த கார்டெல்லாம் நிராகரிக்கப்படுது. ஒரு கார்டு கூட வேலை செய்யல. பேங்க்ல இருந்து பணத்தை ஏற்க அனுமதி வரல. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். ஆபரேஷனுக்கு பணம் உடனே தேவை. இது எப்படி முடியும்? இந்த கார்டு வேலை செய்யாம எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய தொகை இதுல இருக்கே. தயவு செய்து இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க.
அப்பா, என் கார்டெல்லாம் Black ஆகி நிக்குது. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? தயவு செய்து கார்டை உடனே ஆக்டிவேட் பண்ணுங்கப்பா. பணம் இல்லாம உங்களை எப்படி காப்பாத்துறது? அதை நான் தான் நிறுத்தி வச்சேன். உன் செலவு ரொம்ப அதிகமா போச்சு. இப்படியே போனா நானே தெருவுல நிக்க வேண்டியதுதான். இன்னமும் என்ன கிட்ட பணத்துக்கு கேட்கறியா? பணத்தோட மதிப்பு தெரியாம செலவு பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து கேட்கறியா? அப்பா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்போ உங்க உயிர் தான் ஆபத்துல இருக்கு. தயவு செய்து இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்கப்பா. ராஜேந்திரன் பணம் கொடுக்க மறுக்கிறாரு. செல்வம் கண்களில் கண்ணீர் தேங்குகிறது. மருத்துவமனை நடைபாதையில் சோர்வுடன் நிற்கிறான். அப்போ வயதான செவிலியர் பார்வதி அங்க வராங்க. செல்வம், கார்த்திக் 2 பேரையும் பார்த்து அசையாம நிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் தம்பிகளா? உள்ள இருக்கிறவர் உங்க அப்பாவா? உங்க முகத்தை பார்த்ததும் எனக்கு ஏதோ பழைய நினைவு வந்துருச்சு. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த 2 குழந்தைகளோட முகம் என் கண் முன்னாடி வந்து நிக்குது. இல்ல, நாங்க தம்பிகள் இல்ல. ஆமா, உள்ள இருக்கிறவர் என் அப்பா. நீங்க ஏன் இப்படி பாப்பாக்குறீங்க? எங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? உங்க 2 பேரையும் இவ்ளோ நாள் கழிச்சு பார்க்கறேன். எவ்ளோ வளர்ந்துட்டீங்க. அப்போ இருந்த அந்த சின்ன முகம் இப்போ அப்படியே மாறாம உங்க 2 பேர்கிட்டயும் இருக்கு. இத்தனை வருஷம் நான் மறைச்சு வச்சிருந்த ஒரு உண்மை இனிமேலும் என் மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு எங்களை முன்னாடியே தெரியுமா? எப்போ பார்த்திருக்கீங்க? நாங்க பிறந்ததுல இருந்தே நீங்க எங்களை பார்த்திருக்கீங்களா? தயவு செய்து எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. என் மனசுல ஒரு பாரம் இருக்கு பிள்ளைங்களா, அதை இறக்கி வைக்கணும். உங்க அம்மா பெத்த அன்னைக்கு நான் அங்கே இருந்தேன். நீங்க 2 பேரும் இரட்டையர்கள். என்ன சொல்றீங்க? ரெட்டையர்களா? அப்படின்னா நானும் கார்த்திக்கும் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்களா? இத்தனை வருஷம் நாங்க ஏன் ஒருத்தரையும் ஒருத்தர் தெரியாம இருந்தோம்? செல்வம், உன் அப்பா முத்து இல்ல, உன் உண்மையான அப்பா ராஜேந்திரன் தான். நீ இந்த ஊர்ல ஏழையா வளர்ந்தது உன் பிறப்போட உண்மைய யாரோ மறைச்சதால தான். இது எப்படி முடியும்? அப்போ செல்வம் என் கூட பிறந்தவன? இத்தனை வருஷம் நான் மாளிகையில வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் சொந்த சகோதர என் கண் முன்னாடியே வேற வாழ்க்கையில வளர்ந்திருக்கான. முத்துவுக்கு ராஜேந்திரன் மேல ரொம்ப பொறாமை இருந்தது. அவரோட வாரிசு கஷ்டப்படுறத பார்க்கணும்னு நினைச்சாரு. எனக்கு பணம் கொடுத்து உங்க 2 பேர்ல ஒருத்தனை மாத்தி விட சொன்னாரு. நான் பணத்துக்காக அந்த பாவத்தை செஞ்சேன். உங்க அம்மா கிட்ட ஒரு குழந்தை செத்து பிறந்ததுன்னு பொய் சொன்னேன். இன்னொரு குழந்தைய முத்து கிட்ட கொடுத்துட்டேன். அன்னையில இருந்து இந்த உண்மைய என் மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தேன். அப்போ நான் இது வரைக்கும் வளர்ந்ததெல்லாம் என் அப்பா முத்துன்னு நினைச்சது, என் வாழ்க்கை ஏழ்மையில போனது, அது எல்லாமே ஒரு பொய்யா? நான் பிறந்த குடும்பத்துல இருந்து என்னை பிரிச்சது யாரு? தப்புன்னு தெரியும் பிள்ளைகளா, என்னை மன்னிச்சிடுங்க. இத்தனை வருஷம் இந்த பாவத்தை மனசுல சுமந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்க 2 பேரையும் பார்த்ததும் இத சொல்லாம இருக்க முடியல. உண்மையை சொல்லிட்டாலாவது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சேன். செல்வமும் கார்த்திக்கும் அசையாம நின்னு ஒருத்தர் பாக்குறாங்க. சில நொடிகள் 2 பேராலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. தங்களோட வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய உண்மை தங்கள் கண் முன்னாடி நிப்பத 2 பேரும் உணர்றாங்க. அப்போ வசந்தி ஓடி வராங்க. சம்பவத்தை பார்வதி மறுபடியும் விளக்குறாங்க. என் மகன் இத்தனை வருஷமா ஒரு காவலாளி வீட்ல வளர்ந்திருக்கானா? இது எப்படி நடந்துச்சு? நான் பெத்த குழந்தை என் கண் முன்னாடியே இல்லாம போயிருக்கு. இத்தனை வருஷம் நான் ஒரு உண்மையை தெரியாம வாழ்ந்திருக்கேனா? அம்மா, அப்படி சொல்லாதீங்க. முத்து அப்பா என்ன அன்பா வளர்த்தாரு. எனக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டாரு. அவருக்கும் என் மேல அக்கறை தான். அவர் என்னை எப்படி வளர்த்தாரோ அதுக்கு நான் எப்பவும் நன்றியுள்ளவனா இருப்பேன். இத்தனை வருஷம் உன்னை பார்க்காம இருந்தனே, நான் இழந்த அந்த நாட்களை நினைச்சாலே என் மனசு உடைஞ்சு போகுது. இப்போ உன்னை என் கண் முன்னாடி பார்க்கறதே பெரிய நிம்மதி. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் மகனே. எனக்கும் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் எங்க இருந்து வந்தேன்னு இப்போதான் புரியுது. ஆனா என்னை வளர்த்த அன்பையும் நான் மறக்க மாட்டேன். எனக்கு 2 அம்மா 2 அப்பா கிடைச்ச மாதிரி இருக்கு. அதே நேரம் டிரைவர் மூலமா செய்தி கேட்டு முத்து அங்கே வராரு. மகனே, நீ இங்கே? இது என்ன நடக்குது? எல்லாரும் ஏன் இப்படி நிக்கிறீங்க? உன்னை பார்த்ததும் எனக்கு ஏதோ பயமா இருக்கு. என்ன நடந்துச்சு மகனே? உங்களுக்கு தெரியுமா முத்து, என் மகனையே திருடி வளர்த்திருக்கீங்கன்னு? இத்தனை வருஷம் என் குழந்தைய என்னைக்கு இருந்து பிரிச்சு வச்சது எப்படி உங்களால முடிஞ்சது? என் மகன் எங்கே இருக்கான்னு தெரியாம நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா?
அம்மா, எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் இவனை என் சொந்த மகனா நேசிச்சேன். எனக்கும் அவன் எப்படி என் வாழ்க்கைக்குள்ள வந்தான்னு தெரியாது. ஆனா அவனை ஒரு நாளும் வேற பிள்ளையா நான் நினைச்சதே இல்ல. அப்பா, இதுல உங்க தப்பு ஒன்றும் இல்ல. உங்க அன்பு எனக்கு எப்பவுமே உண்மையா இருந்திருக்கு. நான் உங்க மகன் இல்லைன்னு இப்போதான் தெரிஞ்சாலும் நீங்க எனக்கு கொடுத்த அன்பு மட்டும் ஒரு நாளும் பொய்யாகாது. நான் உன்னை என் ரத்தமா நினைக்கல, என் ஆத்மாவோட ஒரு பகுதியா நினைச்சேன் மகனே. உன்னை பெத்தவன் யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தாலும் உன்னை வளர்த்த ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம். நீ என்ன அப்பான்னு கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் வாழ்ந்தேன். ராஜேந்திரன் இப்போ சுயநினைவுக்கு வந்திருக்காரு. முத்து, நீ இங்கே என்ன செய்யற? என்ன ஆச்சு? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் அறியாம உங்க மகனை என் மகனா வளர்த்தேன். அவன் என் உயிருக்கு மேலானவன். ஆனா இந்த உண்மைய நான் இத்தனை வருஷம் அறியாம இருந்துட்டேன். இந்த சூழ்ச்சியெல்லாம் துரைசாமி செஞ்சதுன்னு இப்பதான் தெரிஞ்சது. துரைசாமி எனக்கு நினைவுக்கு வருது. அவ எனக்கு எதிரா எப்பவுமே பொறாமையா இருந்தா. நான் முன்னேறதையும் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதையும் அவனால பொறுத்துக்க முடியல. அவன்தான் இதுக்கு காரணம். அப்பா, நான் உங்க மகன்தான். அதை தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனா என் வளர்ப்பு அப்பா முத்துவ நான் விட்டுட்டு வர மாட்டேன். என் வாழ்க்கையை உருவாக்கினவரும் அவர்தான். அவரும் என் அப்பா தான். ஒருத்தர் என்ன பெத்தவரு, இன்னொருத்தர் என்ன வளர்த்தவரு. நீ சொல்றது சரிதான் மகனே. அன்பு இரத்த சம்பந்தத்தை மட்டும் சார்ந்தது இல்லை. உன்னை வளர்த்த முத்துவோட அன்பை நான் ஒருபோதும் பறிக்க மாட்டேன். இனிமே இந்த குடும்பத்துல யாருக்கும் யாரையும் இழக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. அப்பா, செல்வம் இந்த ஒரு மாசமா என் இடத்துல எவ்வளோ நேர்மையா இருந்தானோ நான் அவன் இடத்துல அவ்வளோ நேர்மையா இருக்க முயற்சி செஞ்சேன். அவன் என் தம்பி மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனுஷன். எனக்கு 2 பேருமே என் பிள்ளைகள்தான். இனிமே யாருமே தனியா இல்லை. கடந்த காலத்துல நடந்ததை நம்மால மாத்த முடியாது. ஆனா இனிமே நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நாம முடிவு பண்ணலாம். இந்த குடும்பம் இனிமே பிரியக்கூடாது.